ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் VLOOKUP அதே மாதிரி XLOOKUP இந்த ரெண்டு சூப்பர்பான ஃபார்முலாக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒரு இன்டர்வியூலேயே இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, VLOOKUP அதே மாதிரி XLOOKUP இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலமில் இருந்து நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த VLOOKUP அதே மாதிரி XLOOKUP ஃபார்முலா யூஸ் ஆகும். பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி 102 அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இதை எப்படி VLOOKUPையும் XLOOKUPையும் யூஸ் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஈக்குவல் டு கொடுங்க, VLOOKUP அப்படிங்கிறத போடுங்க, லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துட்டு இப்போ டேபிள் அரே அப்படின்னு பண்ணும்போது இந்த 102 எந்த காலமில் இருக்கோ அந்த காலமில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலம் வரைக்கும் அதை கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா 1 2 3, ஸோ 3 கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இதே XLOOKUP வச்சு செய்யலாம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, XLOOKUP அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்னா 102 செலக்ட் பண்ணுங்கள். லுக்கப் அரே அப்படிங்கிற இடத்துல இந்த 102 எந்த காலமில் இருக்கோ அந்த காலமை ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துருங்க. இப்போது ரிட்டன் அரே என்னென்னா, நீங்கள் ரிசல்ட்டை ஒரு காலமில் இருந்து எதிர்பார்க்குறீங்கல்ல அந்த காலமை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு தான் வேணும். ஸோ டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த அரேயை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்படி VLOOKUP லுக்கப் பண்ணிட்டு வந்துச்சோ அதே மாதிரி இதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை இந்த XLOOKUP ஃபார்முலாவும் லுக்கப் பண்ணிட்டு வந்துருச்சு. சரி, ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. பட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ பாருங்கள், டைரக்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த VLOOKUP ஃபார்முலாவில் எப்போவுமே நீங்கள் இந்த ஒரு லுக்கப் பண்ணுற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காலம், இதுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய, அதாவது லெஃப்ட் டு ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை தான் உங்களால் லுக்கப் பண்ணிட்டு வர முடியும். அதே மாதிரி இப்போது ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து உங்களால் லுக்கப் பண்ணிட்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பிரியா அப்படிங்கிற நேமுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களால் VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா லுக்கப் அரேக்கு இது லெஃப்ட் சைடு இருக்குது. பட் உங்களால் டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் VLOOKUP ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அது ஒரு லிமிட்டேஷன். இப்போது பட் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட் ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் XLOOKUPஐ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுங்க, XLOOKUP அப்படிங்கிறத போடுங்க. இப்போது லுக்கப் வேல்யூக்கு நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. லுக்கப் அரேனா எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு ரிட்டன் அரே அப்படிங்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கான ஸ்டூடெண்ட் ஐடியை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேண்டுமானாலும் உள்ள வேல்யூஸை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு XLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே 3,0 அப்படிங்கிறத போட்டிருக்கீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டை லுக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல 2,0 அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா போதும். அது செகண்ட் காலமில் இருந்து வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான காலம் இண்டெக்ஸ் உடைய ஆப்ஷன் இந்த VLOOKUP ஃபார்முலாவில் தான் இருக்குது. XLOOKUP ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நேம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மறுபடியும் இதே ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3,0 போட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சேஞ்சஸை நீங்கள் செய்கிறதுக்கு, காலமை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி செய்கிறதுக்கு VLOOKUP ஃபார்முலா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அது இந்த XLOOKUP ஃபார்முலாவில் இருக்காது. அதற்கு அடுத்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா எரர் ஹேண்ட்லிங். VLOOKUPல வீக்காக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த லிஸ்ட்டிலேயே இல்லாத ஒரு வேல்யூவை நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு வரணும் 105 அப்படின்னா ரெண்டுமே VLOOKUPலையும் இருந்தும் n/n எரர் அடிச்சிருச்சு, XLOOKUPலையும் இருந்தும் n/n எரர் அடிச்சிருச்சு.
இப்போ இந்த n பார் ஏக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு வேல்யூவை அங்கே வந்து ஷோ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு ஒரு ஃபார்முலாவை தான் இதுக்கு முன்னாடி போடணும். இஃப் NA அப்படின்னு போட்டுட்டு கமா கொடுத்துட்டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 0 வரும். எரர் வந்ததுனால அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அல்டர்னேட்டிவ் கொடுக்குறீங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஃபார்முலாவே வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் இந்த XLOOKUP ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமா கொடுத்தீங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்ட் விச் மீன்ஸ் என்னென்னா எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவுக்கு உள்ளேயே கொடுத்துட முடியும். இப்போ 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா n பார் ஏக்கு பதிலாக 0 வந்துடும். ஸோ எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த VLOOKUPல அடிஷ்னல் ஃபார்முலாவை வச்சு தான் செய்ய முடியும். பட் XLOOKUPல இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் இஷ்யூஸ். இதில் VLOOKUPல வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். XLOOKUPல கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு 105 போட்டிருக்கோம் இல்லையா, 103 அப்படின்னு போடலாம். ரெண்டுமே வந்து பாருங்கள் கரெக்டான ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கு கொடுக்குது. சாரி, இதை வந்து 3ன்னு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. இப்போ 3ன்னு போட்டாச்சு. VLOOKUPம் சேம் ரிசல்ட்டை தான் காட்டுது, இங்கே XLOOKUPம் சேம் ரிசல்ட்டை தான் காட்டுது. பட் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காலமை புதுசாக இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எதோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே VLOOKUPோட ரிசல்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. XLOOKUP வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் அந்த கரெக்டான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இருக்குது. விச் மீன்ஸ் என்னென்னா இப்போ இங்கே நீங்கள் அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு 3,0ன்னு போட்டிங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுது 1 2 3 அப்படிங்கும்போது இது நேமை வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை தான் எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த VLOOKUP ஃபார்முலாவை போட்டிருக்கீங்க. அப்போது நீங்கள் VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு ரா டேட்டாவில் ஏதாவது ஒரு காலமை இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டு தப்பாக வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அப்போது இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? XLOOKUP ஃபார்முலாவை வச்சு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே அந்த அரேயை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. முன்னாடி C6 to C10 அப்படின்னு இருந்தது. நீங்கள் காலம் இப்போ பாருங்கள், நான் இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன். டின்னு இருந்தது, இங்கே பாருங்கள் ஈன்னு மாறிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது காலமை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேல்யூவை ஸ்டார்டிங்கில் வந்து லுக்கப் பண்ணுறதுக்காக போட்டிங்களோ அதே வேல்யூவை தான் ஸ்டில் அது ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு XLOOKUP ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் VLOOKUP அண்ட் XLOOKUP இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நம்ம சூப்பராக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் எக்ஸலில் கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகிறதுக்கு என்னுடைய லெசன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.